அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாது. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகக்கூடியவங்களா இருக்காங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற, எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயம். நாங்க எப்படிமா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது. உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாம போக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குதுங்க. கடந்த கால கஷ்டங்கள் முடிவுக்கு வந்து அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது. சூரியனும் குருவும் சேர்ந்து கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்குறாங்க. இதன் மூலமா தொழில், நிதி, உறவுகள், ஆரோக்கியம் என அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொழில் மற்றும் நிதி நிலையில் உயர்வு ஏற்பட போகுது. உறவுகளில் தெளிவு மற்றும் மகிழ்ச்சி ஏற்பட போகுது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரங்க அனைவரையும் நேசிப்பவர்களாக இருக்காங்க. ஆனால் அதை வெளிப்படையாக காட்ட தெரியாதவங்களாக இவங்க இருக்காங்க. இவங்க மற்றவர்களை எளிதில் நம்பி ஏமாறக்கூடியவர்களாக இருக்காங்க. நல்லதையே நினைத்து நல்லதையே பேசினாலும் இவர்களின் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாங்க. கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஆனால் இவங்க எதையும் முழுமையாக அனுபவிக்க விரும்புகிறாங்க. கடந்த சில வருடங்களாக விருச்சிகம் ராசியினர் வாழ்க்கையில் பல சோதனைகளை அனுபவித்து வந்துட்டு இருக்காங்க. உறவுகளில் மனக்கசப்பு, பொருளாதார சுமை, மனக்குழப்பம் என பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் இவர்கள் அனைத்தையும் தாங்கி வந்துட்டு இருக்காங்க. மற்ற ராசிக்காரர்கள் விருச்சிகம் ராசியினர்களின் கஷ்டங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல நேரம் வந்துருச்சு. உங்களை தவறாக நினைத்தவர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை புரிஞ்சுக்க போறாங்க. உங்களின் திறமையை உணர்ந்து கொள்ள போறாங்க. 200 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் குருவும் சேர்ந்து கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்குறாங்க. இது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. சூரியன் 6ஆம் பாவத்திலும் குரு 10ஆம் பாவத்திலும் இருக்கிறாங்க. 6ஆம் பாவம் எதிரிகள், போட்டிகள், கடன், உடல்நிலை ஆகியவற்றை குறிக்குதுங்க. 10ஆம் பாவம் தொழில், மரியாதை, புகழ், முன்னேற்றம் ஆகியவற்றை குறிக்குதுங்க. குருவின் பார்வை கடன்களை தீர்க்கவும் சூரியனின் ஒளி பெயர் புகழை உயர்த்தவும் உதவுதுங்க. தொழில் செய்பவர்களுக்கு இது உச்சகட்ட காலமாக இருக்குது.
கடுமையாக உழைத்திருந்தும் அங்கீகாரம் கிடைக்காதவர்களுக்கு இப்போது அதற்கான அங்கீகாரம் கிடைக்கப் போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் திறமைகளை கவனிக்க போறாங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வெளிநாட்டு ஒப்பந்தம் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க. கடந்த சில வருடங்களாக பண பற்றாக்குறையால கஷ்டப்பட்டவர்களுக்கு இப்போது உழைப்புக்கு உண்மையான பலன் கிடைக்க போகுது. கடனை அடைக்க இது சரியான நேரங்க. வியாபாரிகளுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்திற்கான நிதிநிலை நிலையாக இருக்கும். ஆனால் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணுங்க. கோபத்தை விடவும் அறிவுறுத்தப்படுதுங்க. பணத்தையோ நகையையோ சொத்தையோ முதலீடு செய்யும் போது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. உண்மையான அன்பை எதிர்பார்க்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உறவுகளில் தெளிவு ஏற்பட போகுது. திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண யோகம் உறுதியாக வரப்போகுது. பழைய பிரிவு முடிந்து புதிய உறவு தொடங்க போகுது. குடும்பத்தில் அமைதி திரும்ப போகுது. பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்பட போகுது. குழந்தைகளின் முன்னேற்றம் கண்கூடாக நீங்கள் பார்க்க போறீங்க. விவசாயிகளுக்கு இது ஒரு சிறப்பான யோகமாக இருக்கு. மழை சாதகமாக இருக்க போகுது. நிலம் நல்ல விளைச்சலை கொடுக்க போகுது. பழைய கடன்கள் அடைபட போகுது. அரசு மானியம் கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு மக்களின் ஆதரவு பெருக போகுது. பெயர் புகழ் உச்சத்துக்கு போக போகுது. பணிவாக பேசினால் ஆதரவு அதிகரிக்குங்க. தொழிலாளர்களுக்கு உழைப்புக்கு சரியான பலன் கிடைக்கும். தாழ்ந்த மனநிலையில் இருந்தவர்கள் எழுந்து நிற்பார்கள். வேலை செய்யும் இடங்களில் மதிப்பு மரியாதை உயரும். புதிய வேலைவாய்ப்பு, சம்பள உயர்வு எல்லாம் அதிகரிக்கும். குடும்பம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். பதவி, சம்பளம் கிடைக்கும். குடும்பம் மீண்டும் இணையும். வெளிநாட்டில் குடியேற சாதகமான அமைப்பு இருக்குதுங்க. சூரியன் 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சோதனைகள் வரலாம். சோர்வு, இரத்த அழுத்தம், தோல் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து அதிகமாக நீர் அருந்துவது, தியானம் செய்வது அவசியங்க. தொழில் மாற்றம், பதவி உயர்வு, வெளிநாட்டு ஒப்பந்தம், புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு, நிதிநிலையில் நிலைத்த தன்மை, நிலையான வருமானம், ஆன்மீக வளர்ச்சி ஆகியவை வரப்போகுது. நில முதலீடு செய்கிறது நல்லது. தங்கம், வெள்ளி சேமிப்பு நீண்டகால நன்மை தொடுக்குங்க. அறிவுக்கு முதலீடு செய்வது வாழ்க்கையை உயர்த்துங்க. சீக்கிரமாக லாபம் தரக்கூடிய திட்டங்கள், ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி, லாட்ரி, சூது ஆகியவற்றை தவிர்க்கணுங்க. அறிமுகம் ஆனவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாங்க. உணர்ச்சி சார்ந்த செலவுகள், அவசியமில்லாத கொடுக்கல் வாங்கல், பிரம்மாண்டமாக ஆசைப்படுவது ஆகியவற்றை நீங்கள் கட்டுப்படுத்தணுங்க. உண்மையான பாசம் காட்டுபவர்களை நெருக்கமாக வச்சிருங்க. உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. நிதி உதவி கேட்டு கொடுக்காதவங்க, பழைய காதல் தொடர்பில் மன அழுத்தத்தை கொடுத்தவங்க ஆகியோரிடம் நீங்கள் கவனமாக இருங்க. புதிய நல்ல நட்புகள் உருவாக போகுது. அந்த நட்பு வாழ்க்கையில் பெரிய வாய்ப்புகளை கொண்டு வரப்போகுது. மனம் திறந்து பேசுவதோடு சற்றே கவனமாகவும் இருக்கணுங்க. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளிநகரம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தொடர்பு பெருகும். வெளிநாட்டு ஒப்பந்தம், ஆன்லைன் வியாபாரம், புதிய வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் 3 முறை யோசித்து மட்டுமே கையெழுத்து போடுங்க. தினசரி தெய்வ வழிபாடு அவசியம். காலையில சூரியனை நோக்கி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி 11 முறை சொல்லுங்க. வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமைகளில் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. நீலம், சிவப்பு நிறங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களா உங்களுக்கு இருக்கு. தினமும் 5 நிமிடம் தியானம் பண்ணுங்க. சுப்பிரமணிய சுவாமி விருச்சிகம் ராசியின் அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கு. குரு பகவான் அறிவும் நிதியையும் தரக்கூடியவராக இருக்காரு. சூரிய பகவான் ஒளியும் ஆற்றலையும் தரக்கூடியவராக இருக்காங்க. ஆலங்குடி குரு பகவான் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோவில், சூரிய நாராயணன் கோவில், கும்பகோணம் ஆகிய கோயிலுக்கு சென்று தரிசனம் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்
மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நம்பிக்கை, உழைப்பு, தியானம் இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் இந்த யோகத்துடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக மேம்பாடு இருக்கு, புதிய வாய்ப்பு வரும், மேலாளர்கிட்ட கவனிப்பு கிடைக்கும், பணம் வந்து நில முதலீடு பண்ணுங்க, தங்கம் வாங்கி வையுங்க, யார் பேச்சும் கேட்கக்கூடாது. உன் மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் நீங்கள் செய்யணும். பழைய மனக்கசப்பு நீங்க போகுது, புதிய நண்பர்கள் வரப்போகிறாங்க. பொறாமப்பட்டவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. மன அமைதி, சூரிய நமஸ்காரம் அவசியங்க உங்களுக்கு. குரு பகவான், சுப்பிரமணிய பெருமாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, நீங்கள் தாங்கி வந்த கஷ்டங்கள் இந்த பிரபஞ்சம் மறக்கலை. அந்த கஷ்டங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் சூரியனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு ஒளி, ஆற்றலும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறாங்க. இனி உங்களுடைய உழைப்பு வீணாகாது, பெயர் உயர்ந்து ஒளிரப்போகுது. நம்பிக்கையோடு இருங்க, உங்களுடைய விதி மாறக்கூடிய காலம் ஆரம்பிச்சிருச்சு. தீப ஒளி திருநாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை ஒளிரப் போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. புகழ் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு பொன்னான வாழ்க்கையை அமைத்து நடுநிலைமையுடன் நடக்கும் எண்ணம் கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் 1க்கு 10 லாபத்தை தருங்க. சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறும் யோகம் உண்டாக போகுது. வாழ்க்கை துணை வகையில தகுந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமைய போகுது. வீடு, மனை, வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உத்தியோகஸ்தவர்களுக்கு, அரசு மற்றும் தனியார் துறைகள்ல பணி புரிபவர்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான பணி வாய்ப்புகளை பெற போறாங்க. அரசு சுற்றுலா துறையில பணிபுரியும் அதிகாரிகளும் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் பயணங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலை உயரப்பெற போறீங்க. தொழிலதிபர்கள் சிறந்த முன்னேற்றம் காண போறாங்க. நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றம் பெற போறீங்க. புதிய சந்தைகளை பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைய போறீங்க. வியாபாரத்துக்கு புதிய வாகனத்தை வாங்க போறீங்க. குடும்பத்துல தொடர்ச்சியாக சுபகாரியங்கள் நடக்க போகுது. பெண்கள் சக ஊழியர்களின் மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாக போறாங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும். தைரியமா செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. கலை துறையினருக்கு, டெக்னிக்கல் துறையை சார்ந்தவர்கள் மேன்மை அடைவார்கள். பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. புகழ், பாராட்டு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாங்க. காத்திருந்து கடமைகளை சரியாக செய்பவர்களுக்கு வெற்றி கனி நிச்சயமா கிடைக்குங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது
அதாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க. வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, நீங்கள் என்னைக்கும் வந்த நிலை மாறாமல் மறக்காமல் நல்லதை மட்டுமே எதிர்பார்த்து இருங்க. மனிதர்கள், அதாவது சொந்த பந்தங்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கு வந்து நிற்கிறாங்களோ இல்லையோ, நல்ல நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமும் கடவுளும் உங்களுக்கு துணை நிற்கும். கோடி பேர் உங்க பின்னாடி நிற்கிறத விட ஒரு நல்ல மனிதன் உங்க பின்னாடி நின்னாவே அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதனை நீங்க சம்பாதிச்சீங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாக இருக்குங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நம்மளுடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரப்போகுது. சம்பளம் உயரப்போகுது. சொந்தமாக தொழில் செய்பவர்கள் நல்ல லாபம் அடைய போகிறாங்க. 2026 முதல் வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடைய போகுது. விவசாயம், கைவினை பொருள், புத்தகம், கலை, மீடியா போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்க போகுது. 2025 இறுதி முதல் பணம் கையில் சேர ஆரம்பிக்க போகுது. முதலீடுகள் மூலம் உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் குறைய போகுது. சந்தோஷம் நிலைக்க போகுது. ஒருத்தருக்கொருத்தர் நல்ல புரிதலோடு இருப்பீங்க. திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உறவுகள் திரும்பி வரப்போகிறாங்க. 2025க்கு பிறகு ஆரோக்கியம் மேம்படுங்க. நம்பிக்கை அதிகரிக்கும். தினமும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க
நாங்கள் யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 100% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.